வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ போர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் புக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். சாப்டர் 2ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனோட லிமிட்ஸ் என்ன, இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் எந்த மாதிரிலாம் லிமிட்ஸ் அண்ட் ரேஞ்ச் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதில் கொடுத்துருக்கிற லிமிட் தான் நம்ம இப்போ எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 and 2 இன்னைக்கு பார்க்கலாம். Find the principal value of sin inverse 1 by root 2. நம்ம வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த கிரேட் 12ல பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் இது கொடுத்துருக்காங்க, நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோமானா இந்த டாபிக் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ sin inverse of 1 by root 2 இதுக்கு எப்படி பிரின்சிபல் வேல்யூ பார்க்குறதுன்னு பார்க்கலாம். Solution. First we write the given data sin inverse of 1 by root 2. நம்ம என்ன பார்க்கணும், climb to find the principal value of sin inverse of 1 by root 2. நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்படி லைன் பை லைன் எழுதிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கத ஒரு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஃபார் ஒரு அசம்ஷன் லேட்டர் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 by root 2. ஸோ இந்த இன்வர்ஸ் இந்த சைடு எடுத்தோம்னா சைன் ஒய்ன்னு வரும். அப்போ சைன் ஒய் ஈக்குவல் டு 1 by root 2. நமக்கு ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ வந்து நமக்கு டேபிள்லேயே கிடச்சிரும், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள்லேயே. சைனோட இன்டர்வல் நமக்கு என்னன்னு தெரியும், -π/2 to π/2. ஆல்ரெடி இந்த டேபிள் நம்ம பார்த்துருப்போம். சைன் இன்வர்ஸில் -1,1 to -π/2 π/2. ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு இப்போ கொஷினில் நம்ம டிஃபைன் பண்ண வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1/2 வந்திருக்கு. ஸோ sin y ஈக்குவல் டு 1 by root 2. 1 by root 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது π/4. π/4 இந்த இன்டர்வலில் இருக்குமான்னு செக் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம், எஸ் π/4ங்கிறது கண்டிப்பாக திஸ் பிலாங்ஸ் டு -π/2, π/2. அப்போ டேரெக்டாக ஆன்சர் வருது. அப்போ π/4 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் sin inverse of 1 by root 2, that is π/4. ஸோ நமக்கு கொஷினில் கொடுத்ததை ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் சூஸ் பண்ணுங்கள். அந்த வேல்யூ உங்களுக்கு இந்த ரேஞ்ச் டிஃபைன் பண்ணதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்தால் டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கிற வேல்யூ இன்டர்வலில் எக்ஸிஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா sin inverse of 1 by root 2 வேல்யூ π/4. Example 2. Find the principal value of cot inverse of 1 by root 2. So cot inverse எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இன்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜரில் எழுதலாம். given that cot inverse of -1 by root 3. Climb to find principal value of cot inverse of -1 by root 3. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் யோசிச்சு தான் எழுதணும். ட்ரை பண்ணலாம். லைக் cot inverse of -1 by root 3 equivalent to by. எப்பயுமே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கத ஒய்னு எடுங்க. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்திருக்கலாம், cot y equal to -1 by root 3. ஸோ இங்கே நெகட்டிவில் வந்திருக்கா. அப்போ 1 by root 3க்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் வேல்யூ பார்க்கலாம். மைனஸ் ஆகியிருந்ததுன்னா -cot π/3. இந்த மாதிரி வருதுன்னா நம்மளுடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot inverse of cot x equal to π-x. நெகட்டிவ்ல எக்ஸோட வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷனில் தான் எடுக்கணும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு 0, π. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ -cot π/3ங்கிறத π- இந்த லிமிட் என்ன நமக்கு வந்திருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, π-x. ஸோ இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 3π - π/3 எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் 2π/3. இந்த லிமிட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவலன் டு -1 by root 3. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூவை இந்த இன்டர்வல் எடுத்துருக்கிறோம். இந்த இன்டர்வலை நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். Therefore the principal value of cot inverse of -1 by root 3 is 2π/3. That is இந்த வேல்யூ. அதாவது நமக்கு நெகட்டிவ் ஆர்டரில் இருந்ததுன்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான கண்டிஷன் π-x. ஸோ π-xஐ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் அது. கண்டிப்பாக அந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எஸ் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அதுதான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிற பிரின்சிபல் வேல்யூ. இன்னைக்கு கிளாஸில் நம்ம சாப்டர் 2 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1 and 2க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணாலே உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோ ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோட்ஸ் எழுதுங்க. என்ன மாதிரிலாம் எழுதணும், ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் கொடுத்தா நம்ம டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒருவேளை இதே மாதிரி வேறு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, நமக்கு டேட்டா மாற்றி கொடுக்குறாங்கன்னா
பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் இது தான். ஸோ டேரெக்டாக இருந்தால் டேரெக்டாக எடுப்பாங்க பிரின்சிபல் வேல்யூ, மைனஸோ இல்லை கொஞ்சம் நமக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த பேட்டர்னில் எழுதுறாங்க, எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கங்கிற ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.